ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுமி கனவு கண்டாள். வறுமையை விரட்டி அடிக்க வேண்டும் என்று. அந்த கனவுக்கு பெயர் ராணி. பள்ளியில் முதலாவதாக நகரத்தில் உயர்கல்வி. ஒரு சிறிய கடை கிராமத்து பொருட்களுக்கு நகரத்தில் இடம். முதல் ஆண்டு புன்னகை மட்டுமே மிஞ்சியது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேராக வருவதில்லை. கடை அடித்துச் சென்றது. கனவும் அடித்துச் செல்லப்பட்டது. அதன் நண்பர்கள் திரும்பிய முடிவு. ராணி ஒரு கிழிந்த பையுடன் கிராமத்திற்கு திரும்பினாள். உன் கனவு ஒரு மாயை என்று ஊரே சொன்னது. இரவு முழுவதும் அழுதாள். நாள் பழைய ஆசிரியர் வந்தார். இழப்பு முடிவல்ல, புதிய தொடக்கம். உன் உள்ளத்தில் இன்னும் நெருப்பு இருக்கிறது, அதை அணைக்காதே என்று கூறினார். மறுநாள் காலை உணவு விற்கும் சிறு தள்ளுவண்டியுடன் ராணி நின்றாள். ரூபாய் லாபம், 2 ரூபாய் லாபம். மழை காலத்தில் ஒரு சின்ன சின்ன அணை நீர் நிரம்பியது. நம்பிக்கையும் நிரம்பியது. 3 வருடங்களில் ஒரு கூட்டுறவு சங்கம். கிராமத்து பொருட்கள் நகரம் முதல் வெளிநாடு வரை. கணக்கான கைகளுக்கும் வேலை. கடன் திரும்ப செலுத்தப்பட்டது. வறுமை பின்வாங்கியது. மலை உச்சியில் ராணி நிற்கிறாள் புன்னகையுடன். முடிவுரை: இழந்த கனவு மீண்டும் வெற்றி கொண்டது. ஏனெனில் உள்ளத்தில் நெருப்பு இருந்தால் எந்த இருட்டும் நிரந்தரமல்ல. நகர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் கதிர் என்ற ஒரு குட்டி பையன் தன் அம்மாவோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. கதிர் உற்சாகமாக வெளியே ஓடினான். ஒரு நாள் 2 நாள் விடாம மழை பெய்து கொண்டே இருந்தது. பெருக்கெடுத்தது. வெள்ளம் வருது, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. முக்கியமான சாமான்களை ஒரு பையில் எடுத்தாங்க. செல்லும் போது ஒரு சின்னஞ்சிறு நாய்க்குட்டி தண்ணீர் தத்தளிச்சு கொண்டிருந்தது. அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டான். அன்று இரவை பள்ளிக்கூடத்தில் தங்கினார்கள். மழை நின்றுச்சு. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போச்சு. கதை முடிவு. நீங்களும் மழைய ரசிங்க, இயற்கையா மதிங்க, ஒரு உயிரையாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. அதுதான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம்.